பிள்ளைகளாகும்படிக்கு நீ நல்லா புரிஞ்சிக்கோ. நீ வணங்குற கடவுள் எப்பேற்பட்டவர்னா, நீ விசுவாசிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்னா, அவர் உனக்கு தகப்பனாயிருக்கிறார், நீ அவருடைய பிள்ளையாயிருக்கிறாய். என்னவா இருக்க? அப்ப உனக்கு என்ன கொடுத்துட்டார் ஆண்டவர்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் இல்லாம நீ சோம்பேறியா உன் அதிகாரத்தை நீ என்ன பண்ண மாட்டேங்க, பயன்படுத்த மாட்டேங்க. நீ அதிகாரத்தை போய் எங்கள் வீட்டுக்கு பூனை வரும்போது எங்க பாப்பா அது ஒரு வெள்ளை பூனை இருக்கு, எப்ப அந்த பூனை ரொம்ப திமிரு பிடிச்ச பூனையா இருக்கும் அப்படின்னு அது அப்படியே எதுக்க முடியும். நான் பாப்பா கம்பு எடுத்தா என்ன பண்ணிடும்? அப்போ உன் கையில் என்ன இருக்கு? அதிகாரம். ஆமா, உன் வீட்டுக்குள்ள வருவதுக்கு அதுக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்போ உன் உடம்புக்குள்ள வியாதி வருவதற்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, அதிகாரம். நான் பயமே இல்லை, என்னால் சந்தோஷமே. அவன் வியாதியை கொண்டு வருவான், வியாதி தேவன் தரமாட்டார். ஆமா, தேவன் ஒரு பெரிய தொட்டில் இங்க தொங்க விட்டுருக்காருன்னு வைங்க, உங்களை படுக்க போட்டுருக்காரு. அவரா வந்து உங்க தொடையில கிள்ளி விட்டுட்டு ஆரிராரோ ஆரிராரோ. ஏன் நம்ம அந்த ஆரிராக்கு போவோம்? ஆரிராரோ, இந்த தொட்டிலில் படுத்ததற்கு என் பிள்ளை அல்லோ அல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி விடுவாரா? சத்தியமா தேவன் கிள்ளி விட மாட்டார். தேவன் வியாதியை தேவன் தரமாட்டார், பிரச்சனையை தேவன் தரமாட்டார், வேதனையை தேவன் தரமாட்டார், கண்ணீரை தேவன் தரமாட்டார், புலப்பலை தேவன் தரமாட்டார், பயத்தை தேவன் தரமாட்டார், ஆமென், கோபத்தை தேவன் தரமாட்டார். அவர் தருவதெல்லாம் சந்தோஷம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு நம்மை தேவன் என்னவா வைத்திருக்கிறாரா? என்னவா வைத்திருக்கிறாரா? பிள்ளைகளாய் இருக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நீ யாரு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடணும். நான் யாரு? நான் ராஜா, நான் ஆசாரியனாக என்னை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கார்? தம்முடைய கிருபையினால என்னை பிள்ளையாய் வைத்திருக்கிறார். 2, நீ புதிய சிருஷ்டியாய் இருக்கிறாய். 2 கொரிந்தியர்ல அவர் சொல்றாரு 2வது அதிகாரத்துல, நீ யாரா இருக்கிறாய்? புதிய சிருஷ்டி. இல்லையா? சொல்லுங்க, நீங்கள் நானும் எப்படி என்னவா இருக்கிறோமா? நாமெல்லாம் பழைய ஆளு கிடையாது, நாம புதிய ஆளு, பரலோகத்துக்குரிய ஆளு. நம்முடைய குடியுரிமை பரலோகத்துல இருக்கிறது. அதனால நான் ஒரு புது மனுஷன். இல்லையா? சொல்லுங்க, இந்த புது மனுஷனாக என்னை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புது மனிதன். ஆமென். பழைய மனுஷன்லாம் நான் என்ன ஆயிட்டேன்? போயிட்டேன். அல்லேலூயா. அடுத்து எல்லாமே எனக்கு மன்னிக்கப்பட்டு தான் இருக்கு. சொல்லுங்க, ஆயத்திறந்து சொல்லுங்க, எனக்கு. அப்ப எல்லாமே மன்னிக்கப்பட்டு இருக்குன்னு உனக்குள்ள ஆழமா நீ விசுவாசிச்சு வாயில அறிக்கையிட்டு சிந்தையில கொண்டு வந்து உன் எண்ணத்துக்குள்ள உன் உணர்வுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனிதான் ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னு தேவை இல்லை. உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பரலோகம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது இனிதான் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது பிரசங்கம்? ஏன்னா நான் பேசுகிற பிரசங்கம் வந்து சில நேரம் உங்களுக்கு பழைய மண்டையிலேயே இருந்தால் புரியாது, புதிய மண்டைக்குள்ளே வந்தால் தான் புரியும். அல்லேலூயா. புதிய மண்டலத்துக்குள்ளே நீங்கள்லாம் வரணும். அப்போ புதிய மண்டலத்துக்குள்ளே வரணும்னா என்ன? உங்கள் மைண்டுக்குள்ளே என்னவா இருக்கணும்னா, நான் பழைய ஆளு கிடையாதுயா, நான் பழைய உடன்படிக்கை ஆளு கிடையாது, இதை செஞ்சாதான் எனக்கு இதெல்லாம் நடக்கும் என்கிற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது. எனக்கு ஏற்கனவே இயேசு செஞ்சு வச்சிட்டாரு என்கிற ஒரு பத்திரம் புதிய ஏற்பாட்டில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்நிய பாஷையில. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது வசனத்துல 7வது வசனம் எழுதி எடுப்போமா? 1:7. எபேசியர்ல 1:7. எல்லாரும் எபேசியர் புத்தகத்தை தரங்க. இனி ஒருத்தர் கூட